லெபனான் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இலங்கை பெண் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த பெண் தற்பொழுது நலமுடன் இருப்பதாக பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினால் 10 நிமிடங்களுக்குள் லெபனான் மீது நடத்தப்பட்ட பாரிய வான்வழி தாக்குதல்களில் இதுவரை 254 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1165 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார பிரிவு உறுதிப்படுத்தியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலானது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல எனவும் அது 2017ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சதி திட்டம் என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார். இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பதற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் சஹரான் ஹஷிமுக்கு மேலிருந்து அவரை இயக்கிய ஒரு நபர் மற்றும் குழு குறித்து ஆதாரங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். வவுனதீவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை தொடர்பான விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க முடிந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சதி மற்றும் அதற்கு உதவி அளித்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.